கணிதருக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதமான குர்ஆன் ஷரீஃபில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமான, முக்கியமாக இஸ்லாமியர்களுக்குமான முக்கியமான பல்வேறு செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வழியாக சொல்லித் தருகிறார். அப்படி முஸ்லிம்களுக்கு தேவையான விஷயங்களில் ஒன்றாக அல்லாஹ் இந்த விஷயத்தையும் சொல்லுவான். அதாவது மஸ்ஜிதுன் முஸ்ஸிஸ அலா தக்வா, உங்களுக்கு உண்டான அந்த பள்ளிவாசல் இறை இல்லம் என்பது தக்வாவின் மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் அது எந்த இடமாக இருந்தாலும் ஹலாலான முறையிலே வாங்கப்பட்டு அதை அந்த இடத்திலே கட்டப்படக்கூடிய தலத்திற்கு, அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதற்காக கட்டப்படக்கூடிய அந்த தலத்திற்கு மஸ்ஜித் என்பதாக சொல்லப்படுகிறது. மஸ்ஜித் என்றாலே சஜிதா செய்யக்கூடிய இடம் என்பதாக சொல்வார்கள். மஸ்ஜித் என்பதை மஸ்ஜித் தான் சொல்லணும். ஏற்கனவே நாம் நினைவூட்டி இருக்கிறோம். மசூதி என்றோ பள்ளிவாசல் என்பதை காட்டிலும் மஸ்ஜித் என்று சொல்வதுதான் பள்ளிவாசலுக்கு உண்டான சரியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் சஜிதா செய்வது அதிகமாக இந்த இடத்தில் தான், அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட இந்த இல்லத்தில் தான் என்பதை நினைவூட்டுவதற்காக மஸ்ஜித் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வும் குர்ஆனில் மஸ்ஜித் என்று தான் சொல்கிறானே தவிர பள்ளிவாசல் என்றோ மசூதி என்றோ மாஸ்க் என்றோ சொல்லவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தையை கடைபிடிப்பதும் முஸ்லிம்களான நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த பள்ளிவாசல் என்ற இந்த மஸ்ஜித் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்டது.